சந்திக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பூரா புண்ணாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, இந்த இடம் பூரா வாய் பூரா புண்ணாயிடுச்சு. அது வந்து என்ன ஆனிச்சுன்னே தெரில. போன வாரம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மெட்ராஸ் போயிட்டு வந்தோம்ல, போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாயில் புண்ணு வந்தது. இந்த இடத்துல எச்சி முழுங்க முடியல. இப்படி எச்சி முழுங்கினா அப்படியே வலிக்குது. சரின்னு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா போனால் அவன் ஏதோ ஒரு மாத்திரையை தப்பாக கொடுத்துட்டான் போல இருக்குது. ட்ரக் அலர்ஜின்னு சொல்லி வாய் பூரா புண்ணு வந்துருச்சு. திரும்ப அதுக்கு டாக்டரை பார்த்து அதுக்கு ஒரு வாரமாக மாத்திரையை போட்டு ஒரு வாரம் வீடியோ போட முடியல. இதெல்லாம் விதி. பட் தமிழ் புத்தாண்டுக்கு ராசி பலன் எழுதி வச்சுருந்தேன், அதுவும் போட முடியல. இப்போ இன்றைக்கே போட முடியும், லைட்டாக வலிக்குது. ஆனால் வீடியோ அதாவது இந்த சீல்லாம் ஒரு எடுத்துட்டேன். நேற்று ஒரு வெள்ளை வெள்ளையாக வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப இம்சையாகி போயிடுச்சு. இனிமேலாம் உடம்பு கெட்டு போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் டாக்டரு காலையில் 10 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அங்கேயே இருங்கலாம். சார் டோக்கன் கொடுங்க சார், நாங்கள் போயிட்டு கரெக்டாக 4 அப்படிலாம் இல்லை தம்பி, இங்கே தான்ப்பா உட்காரணும்னு அந்த காலத்தால் மாதிரி பேசுகிறான். வெயிலில் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு மாத்திரையை கடை மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகிப்போகுது. அதான் விதி. ஸோ ரைட், ஓகே, அதனால தான் வீடியோ இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு மேட்சுக்கு தான் ரொம்ப புண்ணு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் மேட்ச்சும் திங்கக்கிழமை மட்டும்தான் நான் வந்து வீடியோ கொடுக்கல. ஏன்னா காலையில் மாத்திரை அவங்க கொடுத்த மாத்திரை போட்டால் அப்படி தூக்கம் வந்தது, தூங்கி எந்திரிச்சு என்னால் பண்ண முடியல. மீதி எல்லா நாளுமே நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் வீடியோ கொடுக்கலனாலும் என் வேலையை நான் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக சாய் ஹோப்பு, ரிஷப் வந்து பிருத்வி ஷா, டி ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல். அப்படி செய்யவே முடியல. இந்த இடம்லாம் அப்படி டைட்டாக இருக்குது, இந்த இடம்லாம் இப்படி சாஃப்டாக இல்லை இந்த உதடு புறா. ஸோ டெல்லி கேபிட்டல் சார்பாக சாய் ஹோப்பு, ரிஷப் வந்து பிருத்வி ஷா, டி ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல், இஷாந்த் சர்மா, சுமித் குமார், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது, ஜே ஃப்ராசர், எம்சி மெக்கர்க். சன்ரைசர்ஸ் சார்பாக அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸு, ட்ரேவிஸ் ஹெட்டு, எய்டன் மார்க்ரம், சபாஸ் அகமது, ஜெயதேவ் உனாத்கட்டு, அப்துல் சமது, புவனேஸ்வர் குமார், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், மாயங்க் மார்க்கண்டே இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னைக்கு போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஆரம்பித்து உத்திர நட்சத்திரத்தில் மேட்ச் முடியுது. அதாவது மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசிக்கு போயிடுது. மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் 1. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பித்து கன்னியா ராசியில் முடியுது. ஸோ இது வந்து ட்ரீம் லெவன் ரொம்ப கணிக்கிறது கஷ்டம். ஸோ இதில் பார்க்கும்போது விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாசன், பேட்டிங்கில் பிருத்வி ஷா, ஸ்டப்ஸு, ட்ரேவிஸ் ஹெட்டு, பேட்டிங்கில் ஜேக் ஃப்ராசர் மக்கர்க்கு, ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பவுலிங்கில் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிசி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா ரிஷப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டி ஸ்டப்ஸ் நல்லா விளையாடுவார். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல் நல்லா விளையாடுவார். பவுலிங்கில் பேட் கமின்ஸ் எடுத்துக்கலாம். ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா பிருத்வி ஷா எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் சுமித் குமார், அக்சர் பட்டேல், எய்டன் மார்க்ரம், அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, பேட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு எதுவும் குழப்பங்கள் இருந்தால் டாஸ் போட்ட அப்புறம் டெலிகிராமில் கரெக்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது டாஸ் போட்ட டைமுக்கும் டாஸ் போட்டு லைனப் வந்ததுக்கப்புறம் கட்டாயம் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு வீடியோவில், நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒய்ஃப் கிளாஸ் போயிடுவாங்க, நாளைக்கு வீடியோ வராது. திரும்ப மண்டே சந்திப்போம். ஸோ எக்ஸாக்டான ட்ரீம் லெவன் வேணுன்றவங்க டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமா இல்லை டெல்லி ஜெயிக்குமான்றவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸோ யூ வாண்ட் டு நோ exact dream 11, you can join the telegram channel. You want to know who will win the match like today SRH or DC, you can join the telegram channel, and the telegram channel description a WhatsApp number will available right in the show scene. So please mention the display having one WhatsApp number. You can ask me the WhatsApp through the WhatsApp in this number which team will going to win today, DC or SRH. I will reply you. Thank you so much for watching this video. Please subscribe our channel.